தமிழ்நாட்டுல 39 எம்பி இருக்காங்க, பாண்டிச்சேரியில 40 பேர் இருக்காங்க. அந்த எம்பிக்கள் இருந்தால்தான் நாம் ஒரு பலமான ஆட்சியை அமைக்க முடியும் என்ற அந்த நிலை இருந்தால்தான் நம்ம சொல்றதுக்கான மரியாதை இருக்கும். அது இல்லவே இல்லை அப்படின்னா கேரளாவுக்கோ கர்நாடகாவிற்கோ ஆந்திராவிற்கோ தெலுங்கானாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ அங்கே என்ன மரியாதை இருக்க முடியும்? நம்ம உரிமைகளை எப்படி கேட்க முடியும்? இவ்வளவு இருந்தே நம்ம மிரட்டி பாக்குறாங்க. மக்கள் தொகைய நம்ம மாதிரி மாநிலங்கள்லாம் சரி செய்திருக்கோம். தலைவர் கலைஞர் அவர்கள் கல்விக்காக தொடர்ந்து பாடுபட்டார்கள். நம்மளுடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் வளர்ந்த நாடுகளை போல் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கு. இது ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதால் உருவான ஒன்று. ஆனா இதுக்கு நல்லா படிச்ச பையனை கொண்டு போய் கிளாஸ் ரூம் விட்டு வெளியில நில்லுன்னு சொல்ற மாதிரி நாம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு நடந்துவிடக் கூடாது.